டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு மரணம், அமெரிக்காவுக்கு மரணம்ன்றத முழக்கங்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக அவங்க நடத்துகிற எல்லா பேரணியிலையும் கேட்குறத நம்ம பார்த்தோம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இன்னைக்கு ஈரான், நாளைக்கு நாமாவே இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் சவுதிகளுக்கு இருக்கு. பொருளாதாரம் மட்டும்தான் அந்த போராட்டத்துக்கு காரணமா இருக்காது. ஏன்னா பொருளாதாரம் 14 லட்சம்ன்ற அளவுக்கு எங்க கவனிக்காம விட்டாங்கிற எங்க கவனிக்காம நீங்க தப்பான இடத்துல போய் இப்போ செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போடுறீங்க. அது எங்க இருந்து வருது? அப்போ வேற எங்கேயாவது எடுத்து தான் அதை நீங்க போடணும். எல்லாமே இந்த ஹமாஸ் மாதிரியான அமைப்புகளுக்கு நீங்க உதவி பண்றீங்க, ஹூத்திஸ்க்கு உதவி பண்றீங்க, ஓமன்ல இருக்கிற ஹெஸ்போல்லாக்கு உதவி பண்றீங்க. ஒரு 40 ஆண்டுகளாக நீங்க தொடர்ந்து வந்து எதிரிகள் சூழ நண்பர்களே இல்லாமல் தனியா வந்து ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க. ட்ரம்ப் பேசுறது, ட்ரம்ப் அதுக்கு ரியாக்ட் பண்றது, ஒரு அமெரிக்கா ஒரு வில்லன் துணியில சித்தரிக்கிற மாதிரியான முயற்சிகள் பார்த்துட்டு இருக்கோம். ட்ரம்ப் இப்படி பேசிட்டாரு, அடுத்தது வெனிசுலாக்கு அடுத்தது ஈரான் தான் வரப்போகுது, அங்கேயே உள்ள தூக்கிட்டாங்க, அமெரிக்கா உள்ள வந்து ஈரான் அடிக்க பார்க்குறாங்க. இது முழுக்க அமெரிக்காவை ஒரு வில்லனா வச்சே இந்த இஷ்யூவை அணுகிற அது எப்படி பார்க்குறாங்க? செய்திகளும் அப்படிதான் வருது. 40 வருஷமா அவங்க அமெரிக்காவை வில்லனா தானே பார்க்குறாங்க. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு இரா கண்ணன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம். சரி, ஈரானில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த அரசே சுட்டு கொண்டதா நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் மூடி மறைக்கிறதா சொல்றாங்க. அமெரிக்காவும் இதுக்குள்ள மிகப்பெரிய தலையீடு இருக்குது, இஸ்ரேலோட தலையீடு இருக்குது, சிஏஏயோட தலையீடு இருக்குன்னு நிறைய கதைகள் வருது. ஈரானில் ஆக்சுவலாக என்ன தான் நடந்துட்டு இருக்கு? இல்லை, ஈரானில் இந்த மாதிரி பலமுறை போராட்டம் வெடிச்சிருக்கு, ஆர்ப்பாட்டம் வெடிச்சிருக்கு. இது வந்து ஒரு அன்பாப்புலர் ரெஜீம் இப்போ இருக்கிறது. 37 வருஷமாக அவர் ஆட்சியில் இருக்கார் காமனேய். அவருக்கு கீழே என்ன நடக்குதுன்னு தெரியுதான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இந்த 37 வருஷத்தில் ஈரான் ரொம்ப வளமையான நாடு, நிறைய எண்ணெய் வளம் இருக்குது, ரொம்ப ஒரு உயர்ந்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். அவங்க வந்து ஈரானிய நாகரிகம் வந்து அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த அவர்களுடைய ரொம்ப எடுப்பாக இருப்பாங்க அவங்களுடைய மக்களெல்லாம். நான் ஈரான் போயிருக்கேன், ரொம்ப சுத்தமாக இருக்குது அந்த நாடு. 8 வருஷம் போர் நடந்துச்சு. அது இவருக்கு முன்னாடி இருந்த கொமீனி இருந்தபோது ஈராக்கோடு நடந்துச்சு. அவங்களுக்குள்ள எல்லை தகராறு, அது சதாம் ஹுசைனுக்கும் அவங்களுக்கும் இருந்தது. சதாம் ஹுசைன் பயந்தார். அங்கே நடந்த சதாம் ஹுசைன் வந்து ஒரு சன்னி முஸ்லிம், இவங்க ஷியா முஸ்லிம்ஸ். இவங்களுடைய புரட்சி இந்த பகுதிக்கு வந்துருமோன்ட்டு பயந்தார். பக்கத்து நாடு. இங்கே வந்து ஒரு 60% ஈராக்கில் ஷியா முஸ்லிம்ஸ். ஸோ இங்கே பெரும்பான்மையாக இருக்க ஷியா முஸ்லிம்ஸோடைய இந்த இஸ்லாமிய புரட்சி இங்கே வந்து இவரை வீழ்த்திருமோ, ஏன்னா இவர் சன்னி முஸ்லிம், இவர் ஆள்றார், வீழ்த்திருமோன்னு பயந்தார். அப்படித்தான் இப்போ வந்து அந்த அமெரிக்க தலையீட்டுக்கு அப்புறம் அது முழுக்க ஆட்சி வந்து ஷியா முஸ்லிம்ஸ் கிட்ட போயிடுச்சு. அதில் அதாவது எப்படி சொல்கிறது, தலைகீழாயிடுச்சு நிலைமை. முன்னாடி வந்து அவ்வளோ பெரும்பான்மையாக இருந்த ஷியா முஸ்லிம்ஸை ஒரு சன்னி முஸ்லிம் ஆண்டுகிட்டே இருந்தார். அது மாறி சதாம் ஹுசைன் வீழ்ச்சிக்கு பிறகு ஷியா முஸ்லிம்ஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதில் 20% சன்னி முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அந்த 20% சன்னி முஸ்லிம்ஸ் வந்து அவர்கள் ஒதுக்கப்படுவதாக எண்ணியதனுடைய விளைவு தான் இஸ்லாமிக் ஸ்டேட், ஐசிஸ். அது 2014 உருவானதற்கு காரணம் அதுதான். அதனுடைய தோற்றுனர், அதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்தாத் வந்து ஈராக்குடைய தலைநகரம். ஸோ கொமீனியோட ஆட்சியில் 8 ஆண்டுகள் போர். அந்த போரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் இறந்துட்டு தான், ஈரானியன் தரப்பிலிருந்து இறந்துட்டு தான் செய்திகள் இருக்குது. பல லட்சம் பேர் இறந்துட்டாங்க. அந்த போரினுடைய மிச்சம் எச்சங்களை நானே பார்த்துருக்கேன். அதனால் கொமீனி ஆட்சிக்கு வந்து இந்த இஸ்லாமிய புரட்சி நடந்த பிறகு, இஸ்லாமிக் ரெவல்யூஷன், அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம் இதெல்லாம் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. கொமீனி வந்த உடனே அமெரிக்காவினுடைய எதிர்ப்பில் தான் அவர் வராரு. அமெரிக்காவை வந்து அவர் வந்த பிறகு சைத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்ரேலை அப்படி சொல்கிறாரு. டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு மரணம், அமெரிக்காவுக்கு மரணம்ன்றத முழக்கங்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக அவங்க நடத்துகிற எல்லா பேரணியிலையும் கேட்குறத நம்ம பார்த்தோம். அப்போது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளின் கீழ் அவர்கள் வந்தார்கள்.
அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு அணு சக்தியாக அவர்கள் உருவெடுக்கிறாங்கன்ற மாதிரி அவங்க மேலே ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை விதித்த பொருளாதார தடைகள் அவர்களுடைய பொருளாதார வலிமையை நிறைய வந்து ஆமாம் அவங்கள முடக்கிடுச்சு. அப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்தார். அவர் இறந்த பிறகு இவர் 37 ஆண்டுகளாக ஆளுகிறார். இவருக்கு இப்போ 86 வயது. இவர் ஒரு ஐவரி டவரில் இருக்கார், தந்த கோபுரத்தில் இருக்கார். கீழே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுமா? அவருக்கு சொல்கிறாங்களா? அல்லது அவருக்கு அதை தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்கா? இதெல்லாம் நமக்கு தெரியாது. அங்கே என்ன நடக்குதுன்ற செய்திகளை நாம் எப்போவாவது இந்த சமூக ஊடகங்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்டர்நெட்டை நிறுத்திட்டாங்க. இடையில ஒரே ஒரு கொஞ்ச நேரம் வெளியிட்டாங்க. அந்த வெளியிட்டதுலேயே அங்கே நடந்த கொலைகள் அதெல்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இலான் மஸ்கோடைய ஸ்டார்லிங்க் மூலமாக அங்கே இலவசமாக இன்டர்நெட்டை அணுக முடியுது. அதை வந்து எட்டி அப்படி நமக்கு வர தகவல் தான் சோஷியல் மீடியா மூலமாக வர்றது, சமூக வலைத்தளங்கள் மூலமாக வர்றது. மற்றபடி வெளிநாட்டு ஆங்கில ஊடகங்கள், ஆங்கில செய்தியேடுகள், அங்கேருந்து பக்கத்து நாட்டிலிருந்து ரிப்போர்ட் பண்ணுற பிபிசி, இவர்கள் மாதிரி நமக்கு தருகின்ற அறிக்கைகளை வைத்து தான் நாம் பேசணும். அவரே 4 நாள் முன்னாடி காமனேயே அவரே என்ன சொல்லிட்டாரு, நிறைய பேர் இறந்திருக்காங்க, ஆயிரக்கணக்கானோர் இறந்திருக்கார்கள். அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தந்துட்டார். எத்தனை பேருன்னு சொல்லலை, ஆனால் ஆயிரக்கணக்கில் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் நினச்சேன் இந்த போராட்டம் தொடங்கும் பொழுது, இது ஏன் தொடங்குச்சுன்னா விலைவாசிலாம் தாறுமாறாக இருக்குது. அவருடைய வாழ்க்கை தரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இது ரொம்ப நாளாக இருக்குது. இது வந்து பொங்கி பல நேரங்களில் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை அடக்கிடுவாங்க. ஓகே, மிகப்பெரிய அடக்குமுறை மூலமாக அவர்களை கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இது ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி, அழுத்தம் வந்துட்டே இருக்குது, ப்ரெஷர் வந்துட்டே இருக்குது. அதை போட்டு மூடியை எடுத்து திருப்பி போடுற மாதிரி அது மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. இந்த முறை விலைவாசி உயர்வு, போதுமான அளவு வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதார தடைகளின் கீழ் இருக்குது. இந்த சமீபத்தில் நடந்த அமெரிக்க தாக்குதல், இஸ்ரேலோடு நடந்த 12 நாள் போர், இதெல்லாம் வைத்து அந்த அழுத்தம் வந்து அதிகமாகி மக்கள் வந்து இப்படி இருக்கே. அப்போ சில வரிகள்லாம் போட்டிருக்காங்க புதுசாக. இதெல்லாம் எதிர்த்து ஒரு கிளர்ச்சி தொடங்குச்சு. இந்த கிளர்ச்சியில் இந்த முறை இவர்கள் விழுந்துருவாங்கன்னு தான் நான்லாம் நினச்சேன். இது வந்து வீழ்த்திடும் இவங்களை. பலமுறை நடந்திருக்கு, ஆனால் அது நடக்கலை, அவங்க தடுத்து நிறுத்தி. ஆமாம், இந்த முறை வந்து அப்படி நடக்க போகிறதில்ல, விழுந்துருவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் சரியான நேரத்தில் எப்படி ப்ரெஷர் குக்கருடைய குண்டை எடுத்துருவாங்களோ, எடுத்து ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, வெளியிடுவாங்களோ, அது மாதிரி பண்ணிட்டாங்க. எப்படின்னா, ஒரு ஆளை வந்து அவங்க தூக்கு தண்டனை கொடுக்குறதா இருந்தாங்க. ஸோ ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்சு மேலே இருக்கலாம். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் தலையிடுவேன்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்கணும்னு சொன்னார். அதை பண்ணலைன்றது எனக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் தலையிட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவர் நான் திருப்தி அடைஞ்சிட்டேன்ற மாதிரி ட்ரம்ப்பு பதிஞ்சார். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து நிறைய அழுத்தம் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், வேறு சில அரபு நாடுகள் அவர் மீது பெரிய அழுத்தம் தந்து நீங்கள் அவங்கள நேரடியாக தாக்காதீங்க அப்படின்னு சொன்னதாக நாம் அறிகிறோம். ஏன்னா ஏன் அப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈரான், நாளைக்கு நாமாவே இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் சவுதிகளுக்கு இருக்குது. அப்புறம் அதை விட முக்கியமானது என்னென்னா, இது 2வது காரணம் தான். முதல் காரணம் என்னென்னா, ஈரானுடைய வலிமையை நீங்கள் முழுமையாக அழிச்சிட்டிங்கன்னா, அந்த பகுதியில் மத்திய கிழக்கினுடைய மிகப்பெரிய பிராந்திய வல்லரசாக யார் இருப்பான்னா இஸ்ரேல். அதை அவர்கள் விரும்பலை. என்னதான் வந்து ஈரான் வந்து அவங்களுக்கு பிடித்தவர்கள் இல்லை. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பார்த்தேன், 2 பேரையுமே அவர்களுக்கு சமமாக பிடிக்காது. ஆனால் இஸ்ரேலோட அவர்கள் வந்து ஒரு மறைமுக உறவு வச்சுருக்காங்க சவுதிகள். ஈரானோட வெளிப்படையாக சில உறவுகள் வச்சுருக்காங்க. பட் அவங்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்த அரசர் கட் த சர்பன்ஸ் ஹெட், இந்த நச்சு பாம்புனுடைய தலையை வெட்டி வீழ்த்துங்கள்ன்ட்டு அமெரிக்க அதிபர்கிட்ட சொன்னதெல்லாம் விக்கிலீக்ஸில் இருக்குது. அந்த அளவுக்கு ஈரான் அவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் அதாவது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ பேயை துரத்திட்டு பிசாசு கட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுனால அவர்களுக்கு 2 பேருமே தேவையில்லை. 2 பேரை கண்டுமே அச்சம் அவர்களுக்கு. அதனால் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினால அவர் அதை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொரு காரணம் இருக்கலாம். அதை அவர் பண்ணிட்டாருன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு அரசோ அல்லது அங்கே நடக்கக்கூடிய குழப்பமோ அது வந்து அமெரிக்க ஆதரவு அரசாக இருக்குன்றதெல்லாம் அவர் உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே. இதை விட மோசமான ஒரு நிலைமை வரலாம். அதை வந்து அவங்களால சரியாக கணிக்க முடியல. நீங்கள் கேட்டீங்க சிஏஏ அங்கே வந்து உள்ள இருக்காங்க, அவங்க தலையிடுறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சரே வெளிப்படையாக குற்றம் சாட்டு வைக்கல. இருக்கும். மொசாட்டும் உள்ள வராங்க, அவங்களாம் எப்படி வந்தாங்க? அவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் தலையிடுவார்கள். இது உலகம் முழுக்க வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. என்னுடைய உளவு அமைப்புகள் எதிரி நாடுகளில் வந்து என்னுடைய உளவாளிகள் போய் அங்கே வேலை செய்கிறதும் அவர்களுக்கு எதிராக ஒரு கலகத்தை தோற்றுவிக்கிறதும் அதை வந்து ஊதி பெருசாக்குறதும் இதெல்லாம் நம்ம பண்ணத்தான் செய்வோம். அதெல்லாம் எதிர்பார்க்கணும். சிக்கல் வந்து அந்த தீதும் நன்றும் பிறர் தர வரா. நீங்கள் வந்துட்டு இந்த மக்களுடைய பொருளாதாரம், மக்கள் வந்து சாதாரணமாக ஒரு எளிமையான ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறான். நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல மருத்துவ வசதி, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது சுற்றுப்பயணம், அவ்வளோதான் எல்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த வாழ்க்கைக்கான அடிப்படை வசதிகளோ அதுக்கான கூறுகளோ இப்போ அங்கே இல்லை. பொருளாதாரம் மட்டும்தான் அந்த போராட்டத்துக்கு காரணமா இருக்காது. ஏன்னா முக்கியமான 14 லட்சம்ன்ற அளவுக்கு அப்ப எங்க கவனிக்காம விட்டாங்கங்கிற, எங்க கவனிக்காம நீங்க தப்பான இடத்துல போய் இப்போ செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அணுசக்தி ஆகணும்னு அப்படின்னா நீங்க அதுல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போடுறீங்க. அது எங்கிருந்து வருது? அப்போ வேற எங்கேயாவது இருந்து எடுத்து தான் அதை நீங்கள் போடணும். எல்லாமே இந்த ஹமாஸ் மாதிரியான அமைப்புகளுக்கு உதவி பண்ணுறீங்க, ஹூத்திஸ்க்கு உதவி பண்ணுறீங்க, ஹெஸ்புல்லாக்கு உதவி பண்ணுறீங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒன்று. இது தவிர இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, உங்களுக்கு இப்போ உலக சந்தையில் நீங்கள் உங்கள் எண்ணெயை விற்க முடியாத ஒரு நிலைமை. நீங்கள் பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராக இருக்கலாம். இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம வாங்குறது கிடையாது அவங்ககிட்ட எண்ணெய். அது முதல் முறை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க கொடுத்த நெருக்கடியில் நம்ம நிறுத்திட்டோம் வாங்குறத. இதே இந்த அரசு தான் இருந்துச்சு அப்பவும். ஏன்னா இப்போ இருக்கிற அரசு தான் அப்பவும் இருந்துச்சு இங்கே இந்தியாவில். நிறுத்திட்டோம். இன்னைக்கு மட்டும்தான் வந்துட்டு நம்ம யுக்ரைனில் ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் முதல் முறை விட்டு கொடுத்துட்டோம். இப்போவும் நிறைய குறைச்சிட்டோம் வாங்குறத அப்படின்ட்டு படிக்கிறேன். ஸோ அதனால் சந்தை இல்லை, முன்ன இருந்த அளவுக்கு சந்தை இல்லை. முன்ன இருந்த அளவுக்கு அதை விற்று காசாக்கக்கூடிய வலிமை அவ்வளோ எளிதாக பண்ண முடியாது. ரோக் ஷிப்ஸ், அதாவது கள்ளத்தனமான கப்பல்கள் மூலமாக அவங்க விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை அவங்க அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு. அதுக்கெல்லாம் 5 தான். அதனால் ஒரு 40 ஆண்டுகளாக நீங்கள் தொடர்ந்து வந்து எதிரிகள் சூழ நண்பர்களே இல்லாமல் நீங்கள் ஒரு தனியாக வந்து ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க. ஐரோப்பிய யூனியனோட உங்களுக்கு சண்டை. உங்களுக்கு யார் நண்பர்கள்னா ரஷ்யாவும் சீனாவும் மட்டும் நண்பர்கள். இப்படித்தான் வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. அதனால் 40 ஆண்டுகள் தொடர்ந்து இப்படி ஒரு நிர்வாக சீர்குலைவு, ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மக்கள் வந்து எவ்வளவு தான் பொறுத்துக்குவாங்க? இது தவிர வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இஸ்லாமிய தீவிரவாதம் இருக்குன்னா இதை தலையை மூடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஹிஜாப், இதெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி அதனால் ஒரு பெண் இறந்ததும் நீங்கள் பார்த்தீங்க ஒரு 3 வருஷங்களுக்கு முன்னாடி கஸ்டடியில் இருந்து. ஆமாம். அதனால் அது வந்து ஒரு அத்தாரிட்டேரியன், ஒரு அடக்குமுறை அரசாக வளர்ச்சியை விட்டுட்டு அடிப்படைவாதத்தை நோக்கி நகர்ந்ததுமே இதுக்கு ஒரு மேஜர். கண்டிப்பாக அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து இதில் வந்து சாங்ஷன்ஸ் பஸ்டிங்னு இருக்குது. அதாவது பொருளாதார தடைகளை எப்படியெல்லாம் வந்துட்டு அதை மீறுறது, ஏய்க்கிறது. எப்போவுமே ஒரு கள்ளக்கடத்தல் எக்கானமி இருக்கும், கள்ள எக்கானமின்ட்டு இருக்கும், கள்ள பொருளாதாரம்னு இருக்கும். எப்போவுமே பிளாக் எக்கானமின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த எக்கானமியில் செழிக்கிறவர்கள் எல்லாம் அரசுக்கு வேண்டியவர்களாக இருக்கான். அவனுக்கு தான் தெரியுது அவனுக்கு வேண்டிய ஆள் எங்கே விற்கலாம், எங்கே வந்து இந்த பொருளாதார தடைகளை மீறி எங்கே விற்க முடியுன்றதை அவன் கண்டுபிடிச்சு சொல்கிறான். அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி சில பேர் மட்டும் நல்லா இருக்காங்க, பல பேர் வந்து வாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான அளவு வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்புறம் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய எதிர்காலம்லாம் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். நான் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அங்கே போயிருக்கேன். இஸ்ஃபஹான்ற ஊரில் ஒரு 3 நாள் இருந்தேன். அது வந்து ஒரு பெரிய அழகான பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு நகரம். அந்த நகரத்துக்கு போயிருக்கும் பொழுது, அங்கே தங்கியிருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஷ்னரி கடை, பேப்பர், பென்சில், பேனா, அது மாதிரி விற்கிற ஒரு கடைக்கு போனேன். அங்கே இருக்க அந்த பையன், அந்த ஓனர் இருந்தார், இந்த உரிமையாளரோட பையன் இருந்தான். அந்த பையன் என்கிட்ட சொல்கிறான், நான் அமெரிக்கா போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், முடியுமான்னு தெரியல அப்படின்றான். அப்போ இவ்வளவு அமெரிக்க எதிர்ப்பை நீங்கள் வந்து ஊட்டி வளர்த்துருந்தாலும் கூட
அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க வந்து எல்லா மற்ற இளைஞர்கள் மாதிரி ஐரோப்பா போய் படிக்கணும், அமெரிக்கா போய் படிக்கணும், ஆஸ்திரேலியா போய் படிக்கணும்னு நினைக்கிறான். நீங்கள் ஈரான் பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்துட்டு விசா கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், படிக்கிறதுக்கான இடம் கிடைக்கிறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். ஸோ யூ ஸ்டார்ட் அட் அ வெரி அட்வான்டேஜ்டு பொசிஷன் as an Iranian national, as an Iranian youngster. அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு மேலே மற்றவங்களோட வந்து போட்டி போட்டு மேலே வர முடியும்? ஆனால் ஈரான்குள்ளே இவ்வளவு சிக்கல் இருக்குது சார். ஆனால் இப்போ ட்ரம்ப் பேசுறது, ட்ரம்ப் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, ஒரு அமெரிக்கா ஒரு வில்லன் துணியில் சித்தரிக்கிற மாதிரியான முயற்சிகள் இஸ்ரேலையும் சரி அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ட்ரம்ப் இப்படி பேசிட்டாரு, அடுத்தது வெனிசுலாக்கு அடுத்தது ஈரான் தான் வரப்போகுது, அங்கேயே போய் உள்ளே தூக்கிட்டாங்க, அமெரிக்கா உள்ளே போந்து ஈரானை அழிக்க பார்க்குறாங்கன்னு இது முழுக்க அமெரிக்காவை ஒரு வில்லனாக வச்சே இந்த இஷ்யூவை அணுகிற அதை எப்படி பார்க்குறீங்க? அது நிறைய செய்திகளும் அப்படி தான் வருது. 40 வருஷமாக அவங்க அமெரிக்காவை வில்லனாக தானே பார்க்குறாங்க. 77க்கு பிறகு 78க்கு பிறகு இந்த புரட்சி நடந்தது 78ன்னு நினைக்கிறேன். 78க்கு பிறகு அமெரிக்கா வந்து சேட்டன். அப்போது சேட்டன் தான் உங்களுடைய என்ன சொல்கிறது பரம வைரி. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதில் வந்து நீங்கள் ரொம்ப அது இப்போ வந்து அவங்க அந்த குண்டெல்லாம் போட்ட பிறகு அது உறுதியாயிடுச்சு. நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் அவங்க 2 பேரும் தான் வந்து அவங்களுக்கு எதிரிகள் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னும் அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து இவங்களுக்கு ஆதரவாக, இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக அவர் முதல்ல அவர் வலைத்தளத்தில் பதிவு பண்ணது வச்சதெல்லாம் அவர்களை ஓரளவுக்கு தவறாக வழி நடத்திடுச்சுன்னு கூட நான் பயப்படுறேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன அவர் செய்ய முடியும்? அவர் வந்து படைகள் அனுப்புவாரா? அனுப்ப போகிறதில்ல, அனுப்ப முடியாது. வேறு என்ன பண்ண முடியும்? அவர் வந்து இன்டர்நெட் ஹேக்கிங், பிளாக் அவுட், அவங்களுடைய டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை வந்து தாக்குறது, அவங்களுடைய பாதுகாப்பு தடங்களை தாக்குறது, அவங்களுடைய இராணுவ தடங்களை தாக்குறது, இந்த மாதிரி தான் எதுவும் பண்ண முடியும். பட் ஒரு பாதி இந்த அரசுக்கு எதிராக இருக்கலான்னு வச்சுக்கலாம், ஒரு பாதி இந்த அரசுக்கு ஆதரவாக கூட இருக்கலாம். அப்புறம் இது தப்பாக போயிடும். அமெரிக்கா அதிகமான அழுத்தம், அதிகமாக தலையிட வெளிப்படையாக தலையிட என்ன ஆகும்னா அமெரிக்கா மேலே ஒரு எதிர்ப்புணர்வும் ஒரு திடீரென்று ஒரு நாட்டுப்பற்றும் இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவர் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்கா உள்ள வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்ற சில பார்வைகள் இருக்குது சார். இன்னொன்று, இவரே ஆட்சியிலேருந்து இறங்கி டெமோக்ராட்டிக்காக ஒரு தேர்தல் நடத்தி வேறு ஆட்சி வரலான்றாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி புரட்சிக்கு முன்னாடி இருந்த ஷாக்களுடைய மன்னர் வம்சம் அவங்ககிட்ட திரும்ப அவங்க ஆட்சியை ஒப்படைக்கலாம், அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு ஒரு 3-4 பாசிபிலிட்டி சொல்கிறாங்க. 3வது நடக்கும்னு நான் நினைக்கல. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்காவிலேருந்து அவர் பேசிகிட்டே இருக்காரு. அவர் பேசலாம். இவ்வளோ நாள் நம்ம அவரை பற்றி தெரியாதுன்னு இருந்தோம். அவர் அமெரிக்காவில் இருக்கிற இடமே தெரியாது இருந்தார். அவரும் எந்த மாதிரியே இந்த முறை வந்து இவங்க விழுந்துருவாங்கன்னு நினச்சி தான் அவர் முதல் முறையாக பேசுகிறாரு. இது மாதிரி போராட்டங்கள் பலது நடந்திருக்கு. 3 வருஷம் முன்னாடி அந்த ஹிஜாப் பெண்ணு வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இறந்து போனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இப்போ தான் அவர் பேசுகிறாரு. இப்போ அவரும் கணிச்சிருக்கணும் இந்த முறை விழுந்துருவாங்கன்ட்டு. ஒருவேளை அமெரிக்கா வந்து தலையிட்டு இருந்தா ஒருவேளை இந்த ஆட்சி விழுந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், விழுந்திருக்கும்னு தான். இதுக்கு மேலே அமெரிக்கா இதுக்கு மேலே உள்ளே போக மாட்டாங்கன்னு, இதுக்கு மேலே போவாங்கன்னு நான் நினைக்கல. இந்த ஆட்சி தப்பிச்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது நிற்கும். இது இயற்கை தான் இதுக்கு ஒரு தீர்வு தரும். அவருக்கு 86 வயதாச்சு. அவர் இறங்கியெல்லாம் போக மாட்டார். அவர் தானெல்லாம் இறங்க மாட்டார். அவரை நம்பி இருக்க பல பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அவர் இருப்பார். அவரை இயற்கை வந்து எடுத்துக்கிட்ட பிறகு அதற்கு பிறகு இவரை மாதிரி தான் ஒரு ஆட்சி வரும். அது வந்து இன்னும் கொஞ்சம் தாராளமான ஒரு ஆட்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இதில் இருக்க துன்பங்களெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. இதில் இருக்க இடர்பாடுகள், இதில் இருக்க சங்கடங்கள், இதில் இருக்க சிக்கல்கள், இது தொடர்ந்து இப்படி நம்ம நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இவங்களுக்கு குவெஸ்டன் மார்க், ரெட் லைன் என்னென்னா, இந்த அணு சக்தி அப்படின்ற அந்த ஆவலை அவர்கள் விட தயாராக இருக்கிறார்களா இல்லையான்றது தான் கேள்வி. அதை அவங்க விட தயாராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து தே வில் பி மீண்டும் அவர்கள் இந்த பன்னாட்டு சர்வதேச சமூகத்தோட அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகமாகும். அதை விட்டுட்டாங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் வந்துட்டு அவர்களோட வந்து தொடர்பு வச்சுக்கும், வணிகம் நடக்கும், நாம திருப்பி எண்ணெய் வாங்குவோம், எல்லாரும் வாங்குவாங்க, கள்ளத்தனமாக எண்ணெயை விற்க வேண்டிய அவசியம் வராது. இந்த மாதிரி நிறையா உடனே ஒரு பொருளாதார ஏற்றம் வரும். சுற்றுலா, அது நல்ல அழகான ஒரு சுற்றுலா பண்ணுறதுக்கு அது நடக்கும். இவ்வளவும் மாறும். அப்புறம் அரபு நாடுகளோட ஒரு நல்ல இது வரும். ஸோ அதெல்லாம் நடக்குமான்றது தான் நம்ம கேள்வி. மற்றபடி எனக்கு இவரே இறங்குவாருன்றது 2வது ஆப்ஷன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுவும் நான் நினைக்கல. முதல் ஆப்ஷன் என்ன சொன்னீங்க? அமெரிக்கா உள்ள வந்து ஏதாவது வரும்னு நான் நினைக்கல.
அதுக்கும் இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன். ஆட்சி தப்பிச்சிருச்சுன்ற அந்த ஆமா, இடத்துக்கு. அப்படித்தான் நினைக்கிறேன். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.